என் பேர் வந்து கனராஜ். சிவில் இன்ஜினியர். ஸ்டாண்டிங்லேயே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஒர்க்கு தான். இதில் வந்து L4 L5யும் L3 L4 ரெண்டு இடத்துலையும் ஃபால்ட் இருக்குங்க. இப்போ ட்ரீட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப உட்காரதே சிரமமாக இருந்துச்சு. நின்றுட்டு இருக்கும்போதும் காலில் ரொம்ப பெயினாக இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 days வந்ததுமே எனக்கு நல்ல க்யூராக தெரிஞ்சிச்சு. லூஸாக விடுங்க சார். நீங்கள் நடந்து வரணும் அப்படியே தான். இது மட்டும் வழி தெரிஞ்சா வாயில் முடிச்சு விடணும். வாயில் முடிச்சு விடுங்க. பெரிய வருது. நல்லா ஃப்ரீயாக விடுங்க. ஃப்ரீயாக இருங்க. உடம்புல நல்லா ஃப்ரீ பண்ணுங்க. எது வரைக்கும் போச்சு? சென்டர் வரைக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குங்க. என் பேர் வந்து கனராஜ். நான் முகப்பேர் வெஸ்ட்லேருந்து வரேன். சிவில் இன்ஜினியர். சைட் ஒர்க் பார்த்துட்ருக்கோம். சைடு ஃபீல்டு ஒர்க்கு. ஸ்டாண்டிங்லேயே ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஒர்க்கு தான். அது வந்து பைக்கு லாங் ட்ராவல் பண்ணுறதும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டேக்கு பார்த்தோம்னா 80-70 kilometers அந்த மாதிரி ரன்னிங் போட்டோம். அதனால் ரொம்ப பேக் பெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதனால் சார்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்ருக்கோம். MRI ரிப்போர்ட் எடுத்துருவோம் சார். எடுத்ததில் எனக்கு இடுப்பில் வந்து L4 L5யும் L3 L4 ரெண்டு இடத்துலையும் ஃபால்ட் இருக்குது. ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அது போக கழுத்துலேயும் அந்த இது ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு வந்து சார்ட்டை பார்த்ததுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். சரி, என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோங்க? ட்ரீட்மெண்ட் வந்து வர்மா கலை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது ஆயுர்வேதா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்கோம். சரி, இப்போ ட்ரீட்மெண்ட் முன்னாடி எந்த அளவுக்கு சிரமமாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் எப்படி இருக்குது? இப்போ ட்ரீட்மெண்ட் வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ரொம்ப உட்காரதே சிரமமாக இருந்துச்சு. நின்றுட்டு இருக்கும்போதும் காலில் ரொம்ப பெயினாக இருந்தது. இப்போ ட்ரீட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் ஒரு 10 days வந்ததுமே எனக்கு நல்ல க்யூராக தெரிஞ்சிச்சு. இப்போ எனக்கு பரவாயில்ல. முன்னாடி இருந்து பெட்டராக இருக்குது இப்போ வரதுக்கு.